இம்மன்னாவை வைத்து தமிழ் புலவர்கள் விளையாடுவாங்க. இறந்தது தெளிய எச்ச உண்மை, முற்றுண்மை, சிறப்பு உண்மை அப்படின்னா என்ன? இறந்தது தெளிய எச்ச உண்மை. நீ சமைச்ச சாப்பாட்டை பொண்டாட்டிய சொல்லுவோம், நீ சமைச்ச சாப்பாட்டை நாயும் தின்னாது. இது இறந்தது தெளிய எச்ச உண்மை. கீழ்த்தரமாக சொல்கிறது, பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறது, நீ சமைச்ச சாப்பாட்டை நாயும் தின்னாது. இது இறந்தது தெளிய எச்ச உண்மை, கீழ்மைப்படுத்தி சொல்வது. சிறப்பு உண்மை அப்படின்னா என்ன? என் மக கல்யாணத்துக்கு முதல் மந்திரியும் வந்தார். இது சிறப்பு உண்மை. அதாவது என் மக கல்யாணத்துக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரும் வந்தார். இது சிறப்பு உண்மை. புரியுங்களா? சிறப்பாக சொல்கிறது. இன்னொன்று முற்றுண்மை. ஒரு வரலில் மோதிரம் போட்டேன், 2 வரலில் போட்டேன், அப்படி சொல்கிறோம்ல, 4 வரலிலும் போட்டேன். அதுக்கு பிறகு போட முடியாது. 4 வரலும் போட்டேன். நான் அதே மாதிரி அறுவடை வீட்டுக்கும் போனேன். 7வது படம் கிடையாது. இது முற்றுண்மை. அதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. இந்த இம்மன்னாவை வச்சு தமிழர்கள், தமிழ் ஞானிகள், தமிழ் தத்துவவாதிகள், இலக்கண இலக்கியக்காரர்கள்லாம் விளையாடுவாங்க. அப்படி இறந்தது தெரிய எச்ச உண்மை, கீழ்மைப்படுத்தி சொல்வது. சிறப்பு உண்மை அது பெருமைப்படுத்தி சொல்வது. முற்றுண்மை முடிந்ததுக்கான அறிகுறி. இந்த இம்மன்னாவை வச்சு அப்படி சொல்லுவாங்க. எஜமானோரோடு நாயும் போனது. நாயோட எஜமானர் போனதுன்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? அப்படி போனால் நாய் எஜமான கூட்டிகிட்டு போனதா அர்த்தம். சரிங்களா? எஜமானவரோடு நாயும் போனது. சரி, நன்றி மாணவர்களே. இதெல்லாம் தமிழ் இலக்கணம். அதே மாதிரி ஏகதேச உருவகாணி, ஓமை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு ஓமை என்றால் என்ன, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு இலக்கணமும் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.